அன்புடன் நமது யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது என்னுடைய நண்பர் கோயம்புத்தூரில் நம்மளுடைய முகநூல் மூலமாக நண்பரான எஸ்.ஏ. பாலசுப்ரமணியம் சார் அந்த பை போட்டிருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர் சத்தியமூர்த்தி ஐயா, இவர்களுடைய நண்பரும் என்கிட்ட 3 நாள் ஒரே ஒரு வகுப்பு படிச்சுட்டு வெளியே போன நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு ராமமூர்த்திங்கிற தினேஷ், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சில ஜோதிட கேள்விகள் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் தயவு செய்து நாங்கள் இவங்க கேட்குற கேள்விக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டு பதில் சொல்கிறேன்னு நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உண்மையிலே இவங்க சமுதாய கேள்வி தான் கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒன்றுனால நான் உங்கள் சார்பிலாக முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். இப்போ கேள்வியை நம்ம தினேஷே ஆரம்பிக்கிறார். பரிகாரம் பற்றி கேட்குறாங்க, கேட்க சொல்லுங்க சார். அதாவது சார் சத்தமாக சொல்லுங்க சார். ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்க ஒரு 20 நாள் இருக்குதுங்க. அப்போ போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். பனிக்கூடத்துல நீர் இல்லை, அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்துக்கிறாங்க. உடனே அவர் ஜோதிடர்கிட்ட வர்றாங்க, என்னுடைய நண்பர். அப்போ அவர்கிட்ட ஜாதகம் காமிச்சோன்னே 5 நாளுக்குள்ள ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அது பில்டிங்காக நடந்துருக்கு. 1,16,000 ரூபா கொடுத்தா குழந்தை சுகப்பிரசவம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அவர் குறித்து அந்த 5 நாளுக்குள்ள அதே மாதிரி அவங்க 1,16,000 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு திருப்பி போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்க பனிக்கூடத்தில் தண்ணி இருக்கு. அந்த குழந்தை அதுக்கப்புறம் சுகப்பிரசவம் ஆயிருக்கு. சரி, இதுதான் நடக்குது. இது நல்லா கவனிக்கணுங்க. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயில இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் நடந்தது. அது வேற. இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம பெண்கள் போன உடனே சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க சார், வலி பொறுக்க முடியாது சொன்னதுனால அவங்க எல்லாம் சிசேரியன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சிசேரியன் கூட்டம் எல்லாம் கிடையாது. பனிக்கூட உடஞ்சாலுமே என்ன உடஞ்சாலுமே பொறுத்திருந்து அதுக்குண்டான மெடிசன்களை கொடுத்து எத்தனை நாள் ஆனாலும் பொறுத்து அந்த குழந்தைய எடுத்து கொடுக்கறதா தான் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது நடந்துகிட்டு இருக்கு, அது உண்மையாகவும் இருக்கு. எத்தனையோ பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே சார் சொன்ன மாதிரி அந்த அறிவியல் உலகம், டாக்டர்கள் உலகம் எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்கு. கோயில் பரிகாரம் சாதிக்கல. அந்த அறிவியல் அமைப்புல அதே பனிக்கூடம் உடைஞ்சால் திரும்ப பனிக்கூடம் உருவாகாதுன்னு எங்கேயாவது சயின்ஸ் சொல்லியிருக்கா? இல்லை ஏதாவது ஒரு மிராக்கிள் வேலை அங்கே நடந்திருக்கா? இல்லை. அவசர சூழ்நிலைகள்ல சில டாக்டர்கள் எதுக்கு விபரீதமா இருக்கணும், அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாமேன்றதுக்காக ஐடியா கொடுத்துருப்பாங்களே தவிர இதை விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம் என்றால் ஒன்று உருவாகுது, திரும்ப அது வத்தி போனால் திரும்பவும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே தவிர இவர் சொல்ற மாதிரி ராமர் கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் ராமர் கோயிலில் போய் நம்ம எல்லாருமே போய் பண்ணிடலாமே, குழந்தைகள் சாவே இல்லாமல் பண்ணிடலாமே, ஏன் எல்லாரும் சிசேரியன் பண்ணணும், எல்லாருக்கும் சுகப்பிரசவத்துக்கு போதும். இவராது 1,36,000 ரூபாய்க்கு ரேட்டு சொல்றாரு. ஒரு ரூபாய்க்கு துளசி வாங்கி போட்டு ராமனை கும்பிட்டாலே ராமன் மெச்சிக்குவான்னு சொல்லி தானே அந்த சமய தத்துவங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே துளசியை வாங்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சுகப்பிரசவம் பிறக்குமே. அதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சார் சொல்றது, அது நம்ம ஏற்றுக்குவோம். சிலது நடக்கு, சிலது முடிஞ்சவங்க சொல்றாங்க, சிலவங்க சொல்றாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஜோதிடத்தில் இவர் இப்போ அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை கொடுத்துருந்தா அந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கு, அந்த அம்மாவுடைய 8ஆம் பாவம் எப்படி இருக்கு, 5ஆம் பாவம் எப்படி இருக்கு, லக்னம் எப்படி இருக்கு, தசாமுத்தி எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் கொடுக்கல. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்தது. அவங்க நம்பினாங்க, அவங்க செஞ்சாங்க, அது வந்தாங்க, போனாங்க. இதே மாதிரி எத்தனையோ நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்காம போனதையும் லிஸ்ட் எடுத்தோம்னா அதுவும் வரிசையா வரும். இந்த 1-2 நம்பிக்கையை வச்சு நாம ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. அதே மாதிரி நடக்கலாம போனதை வச்சுட்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது. இது முழுக்க இறை நம்பிக்கையை சார்ந்தது. இதுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மன்னிச்சுக்கங்க. அடுத்தது ஜோதிடம் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? நல்ல கேள்வினே அண்ணே. இப்ப ஒருத்தர் நல்ல மனுஷன் கேட்கிறானே, அதற்கான ஆதாரம் ஏதாவது உண்டா? நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிடத்திற்கும் ஆதாரம் என்ன? ரைட், 3 தான் சார். நல்ல கேள்வி கேட்டார். ஜோதிடம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த ஜோதிடம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய நாடுகள் தங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மிகப்பெரிய நாடுகள்ல நீங்க ரொம்ப அமெரிக்காலாம் கிடையாது, கலாச்சார ரீதியாக இந்த
ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள் யாராக இருப்பார்கள் என்ற போட்டியில சுமேரியன், மெசபடோமியன், அக்கேடியன், அசீரியன், பாபிலோனியன், சார்டியன் மைக்ரேட் ஆகி வந்தாங்களே. இந்தோ யூரோப்ல இருந்து மைக்ரேட் ஆகி யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ்ல வந்து திரும்ப அங்க இந்தோ ஈரானியனா மாறி அங்க இருந்து ஒரு குரூப் மைக்ரேட் ஆகி இந்தோ ஆரியன் ஆகி சிந்து சமவெளியில அங்க இருந்து மைக்ரேட் ஆகி பழையபடி நம்மளுடைய கங்கை வரப்ப இந்தோ ஆரியனா மாறுகிறார்களே. இவர்களுக்கும் நம் சமஸ்கிருத இந்து வேதங்கள் சொல்லுகிறதே கிமு 2000 அந்த வேதங்கள்ல கூட அஸ்ட்ரானமி சொல்லப்பட்டிருக்கு, வானியல் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஜோதிடம் உருவாகி இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இதை உருவாக்கியவர்கள் முதலில் சுமேரியர்கள், அதற்கடுத்து அதை வளர்த்தவர்கள் மெசபடோமியன்கள், அதற்கடுத்து அதை வளர்த்தவர்கள் அக்கேடியன்கள், பாபிலோனியன்கள், சால்டியன்ஸ் அண்ட் அசிரியன்ஸ். இந்த குரூப் அந்த சிவிலைசேஷன் தான் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் சிவிலைசேஷன். சரி, இவங்க வளர்த்துருந்தாங்களே, இங்க எப்படி மைக்ரேட் ஆச்சுன்னா இவங்க தான் கொண்டு வர்றாங்க. இந்தோ யூரோப்பியன்ஸ், அவர் ஆரியாஸ், அவங்க தான் கொண்டு வர்றாங்க இந்த ஜோதிடத்தை. எதன் மூலமாக? அஸ்ட்ரானமி வேணும் அவங்களுக்கு. வேதங்கள் அத்தனையுமே அஸ்ட்ரானமி இருக்கும். அதுக்கு கூட லகதா அதை வந்து மொழி இது பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி தொகுப்பு வச்சிருக்காங்க. யாதுஷ ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தொகுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கூட வேதாங்க ஜோதிடம்னு பேர். ஜோதிடம்ங்கிற வார்த்தை இங்க நீங்க பலன் சொல்ற ஜோதிடம் இல்லைங்க. ஜோசியம் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு வானசாத்திரத்தை சொல்றீங்க. அந்த வானசாத்திரம் உண்டுங்க. நம்ம இந்து சமய வேதத்துல வானசாத்திரம் உண்டு. சரி, கிமு 3000 இருந்து இது டெவலப் ஆகிட்டே வரக்கூடிய அமைப்புல இந்த ஜோதிடம் முழுமை பெற்ற ஜோதிடமாக எப்போ மாறும்? அங்க இருந்து ஒரு குரூப் நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இந்தோ ஆரியன்ஸ் தான். ஒரு குரூப் சைனாக்குள்ள போயிருக்காங்க, ஒரு குரூப் ஈஜிப்டுக்குள்ள போயிருக்காங்க. இப்படி மைக்ரேட் ஆகும்போது இந்த ஈஜிப்து, சைனா, அரேபியா, யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ், பெர்சியன் கல்ஃப் அண்ட் இந்தியா, இவங்களுக்குள்ள தாங்க ஜோதிடம் வளர்ந்துருக்கு. வேற எந்த நாட்டுக்கெல்லாம் ஜோதிடமே கிடையாதுங்க. இங்கதான் வளர்த்தாங்க. உருவாக்குனீங்கன்னா அங்க இந்த மெசபடோமியன் பூமி எப்படி இருக்குன்னா, யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அந்த ரிவர் பெட், அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பூமியில இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா தொடுவானம் கொஞ்சம் கிளியரா இருக்குமா, ரொம்ப அதிகமாக மேகங்கள் இல்லாம. அந்த தொடுவானம் கிளியரா இருக்கிறத வச்சுதான் கோள்கள் மாறக்கூடிய அமைப்புகள், ஸ்டார்ஸ் மாறக்கூடிய அமைப்புகள் 15 நிமிஷம் 20 நிமிஷத்திலே அழகாக பார்க்க முடியும். ஒரு நாள் 2 நாள் சூரிய சுற்றுக்களை அவர்கள் சந்திக்க அவர்கள் கணிக்கவில்லை. 1800 வருடங்கள் 18 முறை நடக்கக்கூடிய சூரிய சுற்று முறைகளை கண்டுபிடிச்சு சொன்னதாக இன்னைக்கு அஸ்ட்ரானமியினுடைய புக்ல இருக்கு. அதை பூராமே செஞ்சவர்கள் பாபிலோனியன் வித் சால்டியன்ஸ். இந்த பாபிலோனியால இருந்து கிமு 3000 ஆரம்பிச்சது. கிமு 537 535 இங்கிருந்து வெளியேறுங்க. எங்கிருந்து வெளியேறுது? கிரேக்கர்கள் வந்து படையெடுத்து பாபிலோனிய அரசாங்கத்தை அழிச்சு நேரம் அங்க கிரேக்கத்துக்கு எல்லாரும் போகும்போது அங்கதான் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தத்துவவாதிகள் இயற்கையாக. அவங்க வந்து இந்த ஒராக்கிள்ங்கிறத வச்செல்லாம் அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க. அவங்க இந்த ஜோதிடத்தை எடுத்து கையில எடுத்து அவர்கள் இதுக்கு ராசி கூட்டம், நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் உருவாக்கி, இதுக்கு கான்ஸ்டலேஷனை உருவாக்கி, ராசி அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி, அந்த உருவாக்கக்கூடிய அமைப்புகள்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெபாசிட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஞானி சம இரவு சம பகல் கோட்பாடுனால கண்டுபிடிச்சார். மார்ச் 22 செப்டம்பர் 21 இந்த சம இரவு சம பகல் கோட்பாடு நாள்களை கண்டுபிடிச்ச ஈக்குனெக்ஸ் டே கண்டுபிடிச்சதுனால ஜோதிடம் இல்லை, வானசாத்திரம் ஒரு வட்ட முறைக்கு உருவாகி வருது. அப்பவே இந்த ஜோதிடத்தினுடைய இந்த 360 பாகை கொண்ட இந்த நட்சத்திர ராசிகளை டெவலப் பண்ணி, பிளானட்ஸ்களையும் டெவலப் பண்ணி, அதாவது பாபிலோனியன் இவங்க மைக்ரேட் ஆகி இவங்க கிரேக்கத்துக்குள்ள போனோடனே அங்க டெவலப் ஆகுது. அவங்க அதை டெவலப் ஆகிட்டு இருக்கப்ப நமக்கும் தமிழர் இந்தியாவுக்கு அவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. அங்க இருந்து பழையபடி இங்க வருது. இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உருவாக்குறாங்க. ஒவ்வொரு ராசிக்கு பேரு எல்லாமே. இது எல்லாமே லேட்டர் ஒர்க்கு, கிபியில வந்தது. கிமுல அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்க மைக்ரேட் ஆகி போயிருந்தாலும் கிபிக்கு பின்னாடி தான் இந்தியாவுக்குள்ள ஜோதிடம் வருது. ஜோதிட நூல்கள் 18 சித்தாந்த நூல்கள் இருக்கிறதாகலாம் கதை இருக்கு. அதுல பௌலிசர், ரோமக அண்ட் யவன ஜோதிஷத்தெல்லாம் எடுத்து நான் பஞ்ச சித்தாந்தியாக உருவாக்குறேன்னு சொல்லி, சூரிய சித்தாந்தம் உருவாக்குறேன்னு சொல்லி வராக வீரர் சொல்ற. இருந்தாலுமே அந்த வராக சொல்லக்கூடிய அந்த சூரிய சித்தாந்தத்துடன் அவர் ஒப்பற்ற நூலை நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய இந்திய பெருமைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசன்ன சங்கீதா, பிரசன்ன சங்கீதாங்கிற என்னது
பிருகத் சங்கீதாங்கிற அந்த ஒப்பற்ற நூல், அதுக்கு அடுத்தாப்புல ஜோதிட நூலான பிருகத் ஜாதகம், இந்த நூல்களை எல்லாம் அவர் எழுதிவிட்டு போறாரு. நமக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஜோதிடத்தினுடைய வளர்ச்சியவே பார்க்கிறோம். ஆக நாங்க பார்க்கக்கூடிய ஜோதிடம் எல்லாமே வானசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஜோதிடம் ஐயா. இதனுடைய வரலாறு எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் போய் வருது. இந்தியாவுடைய முதல் ஜோதிடராக எங்களுக்கு தெரிந்து எங்க கையில் உள்ள நூலின் படி பார்த்தால் வராக வீரர் தான் நாங்கள் சொல்லணும். வராக வீரர் தன்னுடைய பிருகத் ஜாதகத்துல ஜீவசர்மா சத்யாச்சாரியார் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் சொல்றாரு. எனக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னேன்னு கூட சொல்றாரு. அவர்கள் சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்குதா, எங்க இருக்கு, அதான் இப்ப இன்னைக்கு எங்களால தேட முடியல. பட் பிருகத் ஜாதகம் இருக்கு, பிருகத் சங்கீதா, இது போன்ற நூல்கள்லாம் இருக்கு. இவருக்கு பின்னாடி அரசர் நம்ம வித்யாபதியுடைய அரசர் கல்யாணவர்மன் எழுதின சாராவளி வருது. அதுக்கு பின்னாடி நிறைய ஜோதிட நூல்கள், துண்டிராஜ் எழுதின ஜாதகம், அப்படி எத்தனையோ நூல்கள் வந்துருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் முழுக்க சமஸ்கிருத மொழியை சேர்ந்தது. தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது. தமிழ்ல ஜோதிட வார்த்தையே கிடையாது. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல வானசாஸ்திர நூல்கள் இல்லை. ஆனா சான்ஸ்கிரிட்ல லீலாவதி கோலகணிதம் இருக்கு, பிரம்மகுப்தா இருக்கு, சித்தாந்த சிரோன்மணின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இருக்கு, பீஜ கணித புத்தகங்கள் நிறைய இருக்கு, வானசாஸ்திர நூல்கள், சூரிய சித்தாந்தமே இருக்கு. ஆனால் தமிழ்ல அந்த மாதிரி நூல் இல்லை. எனவே எங்களுடைய ஜோதிட அடிப்படை வரலாற்றை பொறுத்தவரை நாங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும், அதாவது எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருந்தாலுமே எங்கள் கண்களுக்கு நன்கு புலப்படக்கூடிய நட்சத்திரத்தையே கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை 27ஆக பிரித்து அதை 360 பாகைக்குள் கொடுத்து அந்த 360 பாகையும் 12 ராசியாக பிரித்து அந்த 12 ராசிக்குள் 9 கோள்களும் செல்வதாக கணக்கில் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் குணங்களை கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் கேரக்டர் பிரித்து அவை பாவக ரீதியாக என்ன செய்யும் என்று எடுத்து அவற்றை உங்கள் முன் நாங்கள் பலன்களுக்காக படைக்கிறோம். இதில் தெய்வீக கோட்பாடு, பரிகார கோட்பாடுக்கெல்லாம் பின்னாடி வந்து இடைப்பட்டு சேர்க்கையை தவிர இங்கு முழுக்க எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோதிடமாகத்தான் இந்திய ஜோதிடம் உள்ளது. இந்திய ஜோதிடம் வளர்ச்சியும் பெற்றுள்ளது. இதுதான் உண்மையிலே இந்த இந்திய ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி. நாங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடம் வானசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது.